பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தஃப்சீரு சூரத்தில் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா உடைய வசனங்களை நாம முதல்ல தெரிந்து கொள்வோம். சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துன் மக்கியத்துன். இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். இந்த சூறாவிற்கான பல பெயர்கள் இருக்குது. அதுல ஒரு பெயர் தான் ஃபாத்திஹத்துல் கிதாப். இன்னொரு பெயர் என்ன? அஸ்ஸபுல் மத்தானி. இன்னும் ஏராளமான மற்ற பெயர்களையும் முந்தைய பாடங்களை நாம படிச்சிருக்கிறோம். இந்த சூரா மிக மகத்தான ஒரு சூறாவாகும். இந்த சூறாவை ஓதலின்னு சொன்னா தொழுகை சரியாக ஆகாது. தொழுகை சரியாக ஆக வேண்டும் என்றால் இந்த சூறாவை என்ன செய்ய வேண்டும்? தொழுகையில் ஓத வேண்டும். சரி, இந்த சூறா வாங்க தௌசிஃப் ஓதி காட்டுங்கம்மா. கிராஅத்துல் ஓதி காட்டுங்க. பாருங்க, ஓதி காட்டுறது கவனிங்க. நிறுத்தி அழகா أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாருங்க, இதனுடைய தஜ்வீத் சட்டங்கள்லாம் நாம ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அதாவது அல்ஹம்து புகழ், வஸ்ஸனா போற்றுதல், மதஹ் அதுவும் என்னன்னு சொன்னா புகழுதல், வஷ்ஷுக்குர் நன்றி செலுத்துதல், குல்லுஹு லில்லாஹ் அனைத்துமே யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ், அல்லாஹ்விற்கே சொந்தமானது. ஏனென்றால் வலிமாதா, வலிமாதாக்கு என்ன அர்த்தம்? ஏன் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் சொந்தமானது என்றால் லிஅன்னஹு அல்லாஹு தஆலா அவன் ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் இறைவனாக இருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு, அல்லாஹு தஆலா அவன்தான் ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றான். வஹுவ அவன்தான் அல் முரப்பி லிஜமீஇ ஹல்கிஹி, அவனுடைய அனைத்து படைப்புகளையும் பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பின்னிஅமி ஸாஹிரா, வெளிப்படையான அருள் கொடைகளை கொண்டும், வெளிப்படையான பார்க்கக்கூடிய அருள் கொடைகள் நிஅமத்துகள், வல் பாத்தினா உள்ரங்கமான நிஅமத்துகள், வெளிப்படையான நிஅமத்துகள். உதாரணமாக நாம உண்ணக்கூடிய உணவுகள், நமக்கு தேவையான காற்று, சூரியன், சூரிய வெப்பம், ஆடை, நமக்கு தேவையான வீடு, கார், எல்லாவற்றையும் இது தந்திருக்கின்றான். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வெளிப்படையான நிஅமத்துகள். மறைவான நிஅமத்துகள், உள்ரங்கமான நிஅமத்துகள், நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள், இதெல்லாம் யாரு கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வஹுவ ஹாலிகுல் ஹல்கி அஜ்மஈன், அனைத்து படைப்புகளையும் படைத்தவனாக இருக்கின்றான். ஃபல்லாஹு, அல்லாஹு தஆலா அவன்தான் மனிதனை பல கட்டங்களாக படைத்திருக்கின்றான். நாம ஆரம்பத்துல ஒரு துளி நீரில் இருந்துதான் நம்மை படைத்திருக்கின்றான். நம்முடைய பிகினிங் ஸ்டேஜ் என்னது?
ஒரு துளிதான். அதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை அப்படியே ஒவ்வொரு கட்டங்கட்டமாக படைத்திருக்கின்றான். அதிலிருந்து எலும்புகள், அப்படியே சதை, அப்படியே அதிலிருந்து அப்படியே அடுத்த பரிணாம வளர்ச்சி, அப்படியே குழந்தையாக உருவாகி, அதுவும் தாயின் கருவறையில் 10 மாதம். அது ஒரு கால அளவு. அந்த கால அளவுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா அவன் தான் என்ன செய்கிறான், அந்த குழந்தையை வெளியாக்குகிறான். வெளியே வந்த பிறகு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில இருந்து அப்படியே வளர்ந்து அப்படியே சிறுவன், அப்புறம் வாலிபன், அப்புறம் பெரிய மனிதனாக அல்லாஹ் என்ன செய்கிறான், வளர்க்கிறான். இது யாருடைய நிர்வாகம்? அல்லாஹுடைய நிர்வாகம். அவன்தான் ஆறுகளை படைத்திருக்கின்றான். நம்ம ரிவர்ஸ் பார்க்கிறோமா இல்லையா? ஆறுகள். அவன்தான் வானத்தை படைத்துள்ளான், சூரியனை படைத்திருக்கின்றான். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தையும் படைத்தவன் யார்? அல்லாஹ். அவன்தான் கடலை படைத்துள்ளான், அவன்தான் மலைகளை படைத்துள்ளான், அவன்தான் சூரியன் சந்திரன் அனைத்தையும் படைத்துள்ளான். வஹுவ ரப்புல் ஆலமீன ஜமீஅன். அவன்தான் அகிலங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றான். துல்லியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன்தான் கடலில் வாழக்கூடிய மீன்களை படைத்து அவற்றுக்கான உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான். அவன்தான் காடுகளில் இருக்கக்கூடிய வன விலங்குகளை படைத்து ஒவ்வொரு விதமான தோற்றங்களில், வெவ்வேறு விதமான தோற்றங்களில் படைத்து அவற்றுக்கான தேவையான உணவுகளையும் படைத்து, இப்போ உதாரணமாக யானை அது சாப்பிடக்கூடிய உணவை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். சிங்கம் சாப்பிடக்கூடிய உணவுகளை என்ன செஞ்சிருக்கின்றான், அதற்கு தேவையான மாமிச உணவுகளை உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இவற்றையெல்லாம் படைத்தது யார்? அல்லாஹ். அதே போல அவன்தான் பூச்சிகளையும் படைத்துள்ளான். கண்ணுக்கு தெரியக்கூடிய பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அனைத்தையும் படைத்தது யார்? அல்லாஹ். அவன்தான் பறவைகளை படைத்துள்ளான். அவன்தான் ஊர்ந்து செல்லக்கூடிய ஆமை, பல்லி போன்ற இந்த மாதிரியான உயிரினங்களையும் அவன்தான் படைத்துள்ளான். அவன்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவன்தான் யாருமா? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹுடைய, நம்முடைய ரப்பினுடைய பெயர்களில் உள்ள பெயர்தான் இந்த இரண்டும். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். ஃபஹுவ அல்லாஹு தஆலா ரஹ்மானு, அவன் பேரன்பாளனாக அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான். யர்ஹமு ஜமீஅ ஹல்கிஹி, அவனுடைய அனைத்து படைப்புகள் மீதும் கருணை காட்டுகிறான், அன்பு காட்டுகிறான், அருள் செய்கிறான். அனைத்து படைப்புகள் மீதுமே, எல்லா படைப்புகளுக்கும் அவன்தான் எல்லா படைப்புகளுக்கும் தேவையான மழையை என்ன செய்கிறான், இறக்குகிறான். மழையை பாருங்க, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய காஃபிர்களுக்கும் மழை கிடைக்கிறது, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் மழை நீர் கிடைக்கிறது, அல்லாஹை வணங்கக்கூடிய மக்களுக்கும் அவன்தான் மழையை கொடுக்கிறான். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவனாக, அதன் மூலமாக கருணை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அவன்தான் மனிதர்களுக்கு, படைப்புகளுக்கு தேவையான உணவு வகைகளை வெளிப்படுத்தக்கூடிய மரங்களை வெளிப்படுத்தி உள்ளான். அவன்தான் மனிதர்களுக்கு தேவையான தூய்மையான பழங்களை ஏற்படுத்தி உள்ளான், வாழ்வாதாரமாக கொடுக்கிறான். அவன்தான் நோயாளிக்கு நோய் நிவாரணத்தை கொடுக்கிறான். நோய்வாய்ப்பட்டு விட்டால் நோய் நிவாரணத்தை கொடுப்பது யார்? அல்லாஹ். அவன்தான் ஏழைக்கு செல்வத்தை கொடுக்கிறான். ஏழையாக இருக்கிறோம், செல்வத்தை தரது யார்? அல்லாஹ். அவன்தான் பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்கிறான்? உணவு கொடுக்கின்றான். வஹுவ அல்லாஹு தஆலா ரஹீமுன், அவன்
பேரன்பாளனாக இருக்கின்றான். யர்ஹமுல் முஃமினீன அல் முவஹிதீன ஹாஸா, குறிப்பாக அல்லாஹுவை மட்டும் ஒருநிலைப்படுத்தி வணங்கக்கூடிய முவஹிதீன்களான இறை நம்பிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக கருணை காட்டுகிறார். அவர்களை வயுனஜ்ஜீஹிம் மினல் அஸாபி யௌமில் கியாமா, மறுமை நாளில் தண்டனையிலிருந்து மூமின்களை என்ன செய்கிறான்? காப்பாற்றுகிறான். அப்ப ரஹ்மான் என்றால் எல்லா படைப்புகள் மீதும் கருணை காட்டுபவன். ரஹீம் என்றால் குறிப்பாக மூமின்கள் மீது கருணை காட்டுபவன். மறுமை நாளில் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மறுப்பாளர்களுக்கு அல்லாஹுடைய கருணை கிடையாது. முவஹிதீன்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையின் மூலமாக மறுமை நாளில் தண்டனையிலிருந்து நரக வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றி சொர்க்கத்தை கொடுக்கிறான். புரியுதுங்களாமா? மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அவன்தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. யௌமுத்தீன் அப்படின்னு சொன்னா யௌமுல் கியாமா, மறுமை நாள். அல்லதி ஃபீஹி யுஜாஸி அன்னாஸ அலா அஅமாலிஹிம், அந்த நாளில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு என்ன செய்வான்? அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கூலி கொடுப்பான். மனிதர்கள் இந்த உலகத்தில் எதை செய்தார்களோ, இப்ப நல்ல அமல்களை செய்தால் அதற்கான கூலியை மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பார். தீமை செய்தவர்களாக இருந்தால் அதற்கான தண்டனையை அல்லாஹ் அந்த மறுமை நாளில் கொடுப்பான். அந்த நாளிற்கான பெயர் என்ன? அதாவது மாலிக் யௌமித்தீன், அதே போல யௌமுல் கியாமா. மாலிக் என்றால் அதிபதி, யௌமுத்தீன் இன்னொரு பேர் என்ன? யௌமுல் கியாமா, மறுமை நாள். தனியாக சொல்லும் போது யௌமுத்தீன், மாலிக்கோட சேர்த்து சொல்லும் போது மாலிக் யௌமித்தீன். சரிங்களா? வசனத்துல வரக்கூடிய வார்த்தை. இதுவரைக்கும் இந்த 3 வசனங்கள், மேலே சொல்லப்பட்ட 3 வசனங்களில் ஃபீஹா, அவற்றில் எல்லாம் மதஹுன் வ ஸனாஉன் அலல்லாஹி சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹு தஆலாவை புகழக்கூடிய போற்றக்கூடிய வாசகங்கள் இடம்பெறுகின்றன. அல்லாஹு தஆலா அவன்தான் ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றான். அர் ரஹ்மான், பேரன்பாளனாக இருக்கின்றான். எல்லா படைப்புகள் மீதும் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அர் ரஹீம், குறிப்பாக மூமினான மக்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். வித்தியாசம் புரியுதுங்களா? அவன்தான் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கின்றான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குவோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுவோம். அல்லது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். 2 விதமான அர்த்தத்தை நாம இங்க சொல்லலாம். அதாவது நஅபுதுக யா ரப்பனா வஹ்தக, எங்கள் இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் என்ன செய்கிறோம்? வணங்குகிறோம். அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும். வலா நுஷ்ரிகு பிக ஷைஆ, உனக்கு எந்த ஒன்றையும் இணையாக நாங்கள் ஆக்க மாட்டோம். அல்லாஹுக்கு இணையாக சிலைகளையோ மனிதர்களையோ கற்களையோ கால்நடைகளையோ தாயத்துகளையோ எதையுமே என்ன செய்யக்கூடாது? இணையாக ஆக்கக்கூடாது. நாங்கள் இணையாக ஆக்க மாட்டோம். உனக்கு இணையாக எந்த ஒன்றையும் நாங்கள் ஆக்க மாட்டோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். உன்னை வணங்குவதற்கான உதவியை நத்லுபு மின்க, உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம். வ தாஅத்தக, உன்னை வழிபடுவதற்கான, வ தாஅத்திக, உன்னை வழிபடுவதற்கான வணங்கி வழிபடுவதற்கான உதவியை உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. தொழுகையில சலாம் சொல்றதுக்கு முன்னால அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், அல்லாஹ்வே எனக்கு நீ உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்கும், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை
அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ என்ன செய், உதவி செய். அல்லாஹ்விடமே நாம் என்ன செய்ய வேண்டும், அவனை வணங்குவதற்காக உதவி தேட வேண்டும், அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்காக உதவி தேட வேண்டும். فأنت நீதான் அல்லதி துஈனுனா லிஅன்னனா ضعفاء, நீதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். நாமெல்லாம் யார், பலவீனர்கள். நாமெல்லாம் யாருமா, ضعفاء சொல்லுங்க. ضعفاء அப்படின்னா பலவீனர்கள். ضعيف உடைய பன்மை ضعفاء. நாமெல்லாம் பலவீனர்கள். பலவீனர்கள் ضعيفனா பலவீனர். பிறகு அல்லாஹ்விடம் மகத்தான துஆவை நாம சூரத்துல் ஃபாத்திஹாவில கேட்கிறோம். அந்த மகத்தான துஆ என்ன அப்படின்னு சொன்னா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களுக்கு காட்டு. இஹ்தினாக்கு என்ன அர்த்தம், எங்களுக்கு காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் நாம இந்த துஆவை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இந்த துஆ என்னதுமா, மிக மகத்தான துஆ. இந்த துஆ என்ன துஆ, இது மிக மகத்தான துஆ. அல்லாஹ்ட்ட இதை உணர்ந்து கேட்கணும், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. இஹ்தினா அப்படின்னா வதுல்லனா, எங்களுக்கு நீ காட்டு. இல த்வரீகில் முஸ்தகீம், நல்ல நேரான பாதையை. அந்த பாதையை தான் நீ என்ன செய்கிறாய், துஹிப்புஹு, நீ விரும்புகிறாய். அந்த பாதை தான் உன்னை வணங்குவதற்கான பாதை, உன்னுடைய சொர்க்கத்திற்கான பாதை. சரிங்களாமா? வஹாதா தரீகுன் வ சிராத்துன், அதான் அல்லாஹின் பக்கமா நம்மை கொண்டு செல்லக்கூடிய பாதை. அந்த பாதையில என்னென்னலாம் இடம்பெறும், தௌஹீத், அல்லாஹ்வை ஒருநிலைப்படுத்துவது. தௌஹீத் படிக்கிறோமா, படிச்சிருக்கோமா ஏற்கனவே? தௌஹீத், அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது. இது அல்லாஹின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய பாதை. ஒருவர் தர்காவுக்கு போறார், தர்கால போய் என்ன செய்கிறார், இறந்து விட்ட மனிதரை போய் வணங்குகிறார் என்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய பாதை தவறானது. அதே போல அர்கானுல் ஈமான், ஈமானுடைய அர்கான்கள் எத்தனை படிச்சிருக்கிறோம், 6. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கதரி. சரிங்களாமா? 6 கொண்டு ஈமான் கொள்வது படிச்சிருக்கோமா, அர்கானுல் ஈமான். இப்ப இந்த அர்கான் ஈமானை கற்று செயல்படக்கூடிய நிலை அல்லாஹின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய நேரான பாதை. அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள் என்னென்ன, ஷஹாதத்தைன், ஸலா, இகாமத்து ஸலா, 2 சாட்சிகள் சொல்வது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுவது, வ ஈதாஉ ஸகாத், ஸகாத் கொடுப்பது, வ ஸௌம் ரமதான், ரமதான் மாதம் நோன்பு நோற்பது, வல் ஹஜ், ஹஜ் செய்வது. புரியுதுங்களா? இது என்ன பாதை, இது சரியான பாதை. தொழுகை விட்டு நடக்கிறான்னு சொன்னா அவர் சரியான பாதை விட்டு வழி தவறுகிறார். நோன்பு மாதம், ரமலான் மாதம் வந்துருச்சு, ரமலான் மாதம் நோன்பு வைக்கல, வேணுமென்றே விடுகிறார் என்று சொன்னால் அவர் சரியான பாதை விட்டு தவறி செல்கிறார். நல்லா செல்வந்தரா இருக்கிறார், ஜக்காத்து கொடுப்பதற்கான வரையறையை அவர் அடைந்து விட்டார். 85 கிராம் தங்க நகை இருக்குது, ஆனா அதுக்கு ஜக்காத்து கொடுக்கல என்று சொன்னால் அவர் சரியான பாதை விட்டு விலகி செல்கிறார். புரியுதுங்களா? அதே போல ஹுஸ்னுல் குல்க், நற்குணங்கள், நல்ல பண்புகளை நம்ம வளர்த்து கொண்டு செயல்படுவது நேரான பாதையில் செல்லக்கூடிய செயல். நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை கற்று அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஜுகேஷன் அப்டேட் பண்றோமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது லெவல் அட்வான்ஸ் ஆகுது. அப்படியே 10th போகும்போது அட்வான்ஸா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றோம். அப்படியே வாழ்க்கையில வயசு ஏற ஏற நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா. அது போல குட் கேரக்டர்ஸை கொண்டு வரணும், நல்ல பண்புகளை கொண்டு வரணும். நல்ல பண்புகளை என்ன செய்யணுமா, கொண்டு வரணும். சின்ன பிள்ளையில இருந்த சேட்டை அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல குணங்களை கொண்டு வரணும். நல்ல மனிதரா நடக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசுறது, பார்வையை தாழ்த்துறது, இதெல்லாம் என்னது, நேரான பாதை. பாக்குறோமா இல்லையா? சின்ன பிள்ளையில இருந்த நல்ல குணம் எல்லாம் சில பிள்ளைகளுக்கு அப்படியே வாலிப பருவத்துல மாறி போயிடுது. கெட்ட பிள்ளைங்களா போயிடுறாங்க, கெட்ட கெட்ட பழக்கங்கள். பாக்குறோமா இல்லையா? ரொம்ப கெட்ட பசங்களா போயிடுறாங்க. அப்ப அந்த பசங்க எந்த பாதையில போயிட்டாங்க, கெட்ட பாதை, நேரான பாதை விட்டு தவறி போயிட்டாங்க. அப்ப நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும்.
அதே போல பிர்ருல் வாலிதைன் மிக முக்கியமானது. நல்ல பாதை என்ன? பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது, பெற்றோருக்கு மாறு செய்து கெட்ட பாதை. புரியுதுங்களா? அடிக்கடி நம்ம இதை வலியுறுத்துறோம்னா என்ன அர்த்தம்? இது மிக நல்ல பாதை. பெற்றோருக்கு என்ன செய்யணுமா? பெற்றோர் வாப்பா உமா மதிக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பணிவிடை செய்யணும், அவங்க தலையில முத்தமிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கு முன்னாடி நெஞ்சு நிமித்தி எடுத்து பேசுறது கூடாது, பணிவை வெளிப்படுத்தணும். அழகான முறையில என்னருமே தந்தையே, என்னருமே தாயே என்று என்ன செய்யணும்? அவர்களை கூப்பிடணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும், அவங்க காய்கறி வெட்டும் போது வெட்டி கொடுக்கணும், கடைக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், பாத்ரூமை கழுகி வீட்டுல சுத்தமா அவங்களுக்கு சுத்தத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தக்கூடாது. அதே போல நம்ம ஆடைகளை கரெக்டா அடுக்கி வைக்கிறது, நம்ம முடிஞ்சா நாமளே துவைத்து வாஷ் பண்ணி வைக்கிறது, நம்மளுடைய பேக்களை நாம எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அதே போல இன்னும் நிறைய வணக்க வழிபாடுகள். இதெல்லாம் என்னதுமா? அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. இதான் நல்ல சொர்க்கத்தின் பக்கம் நம்மை கொண்டு செல்லக்கூடிய பாதை. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையவர்கள் சென்ற பாதை. அவங்க யாரு? அவங்க யாருமா? அந்நபியீன், நபிமார்கள், இறை தூதர்கள். யார் யாரு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையா இருந்தாங்க, சிறந்த மருத்துவரா இருந்தாங்க. அடிக்கடி ஏன் உஸ்தாத் சொல்றேன்னா, சேவை உள்ள மருத்துவர்களாக வரணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல ரப்பை அறிந்த தாயாக இருக்கணும், சிறந்த ஆலிமாவா இருக்கணும், வேதத்தை அறிந்தவங்களாக இருந்தாங்க, மக்கள் மீது அன்பு காட்டக்கூடியவங்களாக, மக்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க, மக்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கக்கூடியவங்களாக இருக்கவில்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இந்த இறை தூதர்கள் சென்ற பாதையில பயணிக்கணும். அதனாலதான் முதல் சூறாவிலேயே குட் மனிதர்களை நீங்க படிங்க, ஹிஸ்டரிய நீங்க படிங்க என்று அல்லாஹு தாலா ஆர்வப்படுத்துகிறான். எதை படிக்கணுமா? ஹிஸ்டரி. சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கம் தான் குர்ஆனில் இடம்பெறக்கூடிய 25 குட் மனிதர்களுடைய ஹிஸ்டரி. புரியுதுங்களாமா? நல்ல மக்களுடைய ஹிஸ்டரியை படிக்கணும், அல்லாஹ் படிக்க வேண்டும் என்று இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்ற வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டுகிறான், கட்டளையிடுகிறான். அதனால தான் அத்தனை நபிமார்களுடைய வரலாற கூறி இந்த புனிதர்களை போல நீங்கள் வாழுங்கள் என்று வழிகாட்டுகிறான். படிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். வஸித்தீகின், உண்மையாளர்களில் ஒரு மனிதர் யாருக்கா தெரியுமா? நபிமார்கள் அனைவரும் உண்மையாளர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களை உண்மைப்படுத்திய சஹாபாக்கள். புரியுதுங்களாமா? அதே போல யாரெல்லாம் குர்ஆனை கற்று அதுல வரக்கூடிய செய்திகளை உண்மைப்படுத்தி வாழ்க்கையில கொண்டு வராங்களோ அவங்க உண்மையாளர். உண்மை பேசக்கூடியவங்க உண்மையாளர். பொய் பேசக்கூடியவங்க யாரு? பொய் பேசக்கூடியவங்க. அப்ப உண்மையாளர்கள் சென்ற பாதையில எங்களுக்கு வழியை காட்டு. வஷுஹதா, மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள். வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள். வஸ்ஸாலிஹீன்னா யாருமா? நல்லவர்கள். நல்ல நபிமார்கள்லாம் நல்லவங்களா இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாலிஹா இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, ரப்பி ஹபிலி ஹுக்மா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், எனக்கு அறிவை புத்தியை கொடு, நல்லவர்கள் என்னை சேர்த்து விடு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஒரு அழகான பெண்ணு தவறுக்கு அழைத்த போது அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று ஓடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட நல்லோர்களில் என்னை மரணிக்க செய், நல்லோர்கள் என்னை ஆக்கிவிடு என்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. புரியுதுங்களாமா? அப்படியான நல்லோர்கள் சென்ற பாதையில் எங்களுக்கு வழிகாட்டு. வஹாஉலாஇ குல்லுஹும், நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லோர்கள், இவர்கள் அனைவரையும் யுஹிப்புஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். நபிமார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். உண்மையா? புரியுதுங்களாமா? ஏன் நபிமார்களை அல்லாஹ் நேசிக்கிறான்? உண்மையாளர்களை ஏன் நேசிக்கிறான்? சுஹதாக்களை அல்லாஹ் ஏன் நேசிக்கிறான்? ஏன் நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் யுதீஊனஹு, அதற்கான காரணம் என்ன? அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க. யாருக்கு கட்டுப்பட்டாங்க?
அல்லாஹ்வுடைய பேச்சு கட்டுப்பட்டாங்க. அல்லாஹ் கூறினான், இஸ் கால லஹு ரப்புஹ அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், கட்டுப்படு இப்ராஹிமே. கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னாங்க. அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த அரசன் மற்றவங்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம சிலைகளுக்கு கட்டுப்பட்டு சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதோ யாரு கட்டுப்பட்டாங்க? படைப்பாளனுக்கு கட்டுப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறந்த அறிவாளியாக வர வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்துல வரலாற்றை, சிறந்தவர்களுடைய வரலாற்றை படிக்க வேண்டும், அதிலே பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிக்காட்டுகிறான். புரியுதுங்களாமா? அடுத்ததாக கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது உன்னுடைய கோபம் ஏற்பட்டதோ அத்தகையவர்கள் சென்ற பாதை நீ காட்டாதே. அவர்கள் யார் என்றால் அல் யஹூத், யூதர்கள். ஏன்னா இந்த யூதர்கள் அல்லதீன யஸ்மஉ கலாம அன்பியாஇஹிம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் பேச்சுக்களை கேட்கவில்லை. இப்ப எப்படி நம்ம பாடம் நடத்தும் போது கேட்க விடாம ஷைத்தான் தடை செய்யறானோ, புரியுதுங்களா? இதே போல இந்த விஷயங்களை எல்லாம் கேட்க விடாமல் தடை செய்தான் யூதர்களுக்கு. அதை யூதர்கள் கேட்டு என்ன செய்தார்கள்? நபிமார்களுடைய பேச்சுக்களை கேட்காமல் நடந்தார்கள். கவனிக்கணும், பாடத்தை கவனிக்கணும். குர்ஆன் வசனங்கள் நடத்தப்படும் போது பேசுறது கவனிக்காம இருக்குதுன்னா தவறான நிலை. கவனிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும். அப்ப யூதர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? அவர்கள் லம் யஸ்மஉ கலாம அன்பியாஇஹிம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் பேச்சுக்களை அவங்க கேட்கல. உதாரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்? யூதர்களுக்கு, பனு இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர். அந்த இறை தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. ஃபலம் யஅபதுல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யவில்லை? வணங்கவும் இல்லை. அதே போல வலத்தாலின், வழி தவறியவர்கள். வாலின்னா என்ன அர்த்தமா? வழி தவறியவர்கள் சென்ற பாதையங்களுக்கு நீ காட்டாதே. அவர்கள் யார்? அந்நஸாரா. சொல்லுங்க, அந்நஸாரான கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவர்கள் அல்லதீன லம் யஅபதுல்லாஹ் கமா யுஹிப்பு வ யுரீத், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல அல்லாஹ் அவங்க வணங்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் மீது மிகப்பெரிய அபாண்டத்தை, மிகப்பெரிய பொய்யை இட்டு கட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக அனுப்பிய அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அடியாராக, அடிமையா இருக்கக்கூடிய ஈசா நபி என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு இணையாக கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள், வணங்கி விட்டார்கள். பாக்குறோமா இல்லையா? அது அல்லாஹ் விரும்புகிறானா? விரும்பாத காரியத்தை அவங்க செஞ்சுறாங்க. அதே போல உண்டான செயலை நாம செய்யக்கூடாது. அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. புரியுதுங்களாமா? அப்ப வலத்தாலின் யாரு? வழி தவறிகள் யார்? கிறிஸ்துவர்கள். ஏன் வழி தவறிய நிலைக்கு போனாங்க? அல்லாஹ் விரும்பிய விதத்தில் அல்லாஹ்வை அவர்கள் என்ன செய்யவில்லை? அல்லாஹ்வை வணங்கவில்லை. இதாம்மா ஷார்ட்டா நம்ம சூரா ஃபாத்திஹாவுடைய சிறிய தஃப்சீரை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? வாழ்க்கையை செயல்படுத்தலாமா? உம்முல் கிதாப், இந்த குர்ஆனுடைய தாயாய சூறாவாக இருக்குது. இந்த சூறாவினுடைய விளக்கம் தான் குர்ஆன். இந்த சூறாவினுடைய விளக்கம் தான் குர்ஆன். இந்த சூறாவுல எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் அதற்கான விளக்கமாக நீங்க குர்ஆனை பார்க்கலாம். சரி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.